தலைப்பு: பேய்க்கார். இருண்ட மலைப்பாதை அமானுஷ்ய நிகழ்வுகளை ஆராயும் ஆனந்த் தனது உதவியாளர் கீர்த்தியுடன் தமிழ்நாட்டில் உள்ள திகிலூட்டும் கொடைக்கானல் மலைப்பாதையில் பயணிக்கிறான். இந்த இரவில் ஓட்டுநர் இல்லாத ஒரு மர்மமான கார் தோன்றுவதைப் பற்றி பல கதைகள் உலவுகின்றன. ஆரம்பத்தில் இதை வெறும் கட்டுக்கதை என்று நினைக்கும் ஆனந்த் நேரடியாக அந்த பேய்க்காரின் பிடியில் சிக்குகிறான். இருண்ட மலைப்பாதையில் மர்மமான பண்டைய கோவில்கள் வழியாக அந்த கார் அவர்களை ஒரு பயங்கரமான ரகசியத்தை நோக்கி வழிநடத்துகிறது. இந்த இரவில் உயிர் தப்பித்து அந்த பேய்க்காரின் ரகசியத்தை ஆனந்தும் கீர்த்தியும் வெளிக்கொணர்கிறார்களா? பாகம் 1: இருண்ட பயணம் மற்றும் முதல் தரிசனம். ஒருவித அமைதியான ஆனால் அடர்ந்த வனத்தின் ஒலி. இவற்றுக்கிடையே மெல்லிய அமானுஷ்ய ஒலி கலந்து மனதை அச்சுறுத்துகிறது. சில பாதைகள் வெறும் சாலைகள் அல்ல, அவை காலம் காலமாக புதைக்கப்பட்ட ரகசியங்களை, அமானுஷ்ய நிழல்களை சுமந்து செல்பவை. தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைகள், எழில் கொஞ்சும் காட்சிகள். ஆனால் இரவில் அது மரணத்தின் கரங்களால் வரையப்பட்ட ஒரு சித்திரமாக மாறும். இந்த கதை அத்தகைய ஒரு இருண்ட சித்திரத்தின் வழியாக பயணிக்கிறது. கீர்த்தி பக்கத்தில் இருக்கும் ஃபைல்களை புரட்டியபடி, ஆனந்த், இந்த கேஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. கொடைக்கானல் மலைப்பாதையில, குறிப்பா 3ஆம் நம்பர் கொண்டை ஊசி வளைவுக்கு பக்கத்துல ஓட்டுநர் இல்லாத கார் ஒன்னு போகுதாம். பல வருஷமா இத பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனந்த் கார் ஓட்டிக்கொண்டே, அவனது கண்களில் ஒருவித ஆர்வம். கீர்த்தி சயின்டிஃபிக்கா இதை அப்ரோச் பண்ணணும். ஒருவேளை ரிஃப்ளெக்ஷனா இருக்கலாம், இல்லனா யாராவது சும்மா கிளப்பி விட்ட கதையா இருக்கலாம். நாம அமானுஷ்யத்தை தேடுறவங்க இல்ல, அமானுஷ்யத்துக்கு பின்னால் இருக்கிற உண்மையை தேடுறவங்க. ஆனந்த் அமானுஷ்ய நிகழ்வுகளை ஆராயும் ஒரு ஆராய்ச்சியாளன். அவன் ஒருபோதும் கதைகளை மட்டும் நம்ப மாட்டான். அவனுக்கு உண்மைதான் தேவை. கீர்த்தி அவனது உதவியாளர். சற்று பகுத்தறிவு கொண்டவள். ஆனந்தின் எந்த முடிவையும் கேள்வி கேட்பவள். அவர்கள் ஒரு பழைய ஆள் நடமாட்டம் இல்லாத தொலைதூர கோயிலின் மர்மத்தை பற்றி விசாரிக்க கொடைக்கானல் நோக்கி பயணிக்கத் தொடங்கினர். இந்த கொடைக்கானல் மலைப்பாதை அதன் எழில் மட்டுமல்லாமல் பல பேய் கதைகளுக்கும் பெயர் பெற்றது. கீர்த்தி: ஆனந்த், இந்த மலையே ஒரு மாதிரி இருக்கு, ரொம்ப இருட்டா இருக்கு, பனி வேற இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனந்த் சாளரத்தை திறந்து, கீர்த்தி, இதுதான் சவால். ஒரு இடம் எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியா இருக்கோ அவ்வளவு அதுக்கு நிறைய கதைகள் இருக்கும். பனி இன்னும் அடர்த்தியாகட்டும். அவர்கள் மலைப்பாதையில் மேலும் மேலே சென்றனர். சாலை மெல்ல மெல்ல குறுகலானது, இருள் அடர்த்தியானது. பனி கண்ணுக்கு எதிரே ஒரு திரையை மூடியது போல வெளிச்சத்தை குறைத்தது. அப்போதுதான் அது நடந்தது. திடீரென காரின் இன்ஜின் சத்தம் மங்குகிறது. ஒருவித பயங்கரமான அமைதி. காருக்குள் வெப்பநிலை சட்டென குறைகிறது. ஒரு மெல்லிய உறைந்த அமானுஷ்ய குரல் ஆதித்யாவின் காதுக்கு அருகில், திரும்பிப்போ, இங்கே வராதே என்று கிசுகிசுக்கிறது. ஆனந்த் திடுக்கிட்டு ஸ்டீரிங் வீலை இறுக்கி பிடித்தபடி, கீர்த்தி, உனக்கு கேட்டதா? கீர்த்தி பயத்தில் நடுங்குகிறாள். என்னது ஆனந்த்? எனக்கு எதுவும் கேட்கல. ஏசி சத்தம் அதிகமா இருக்கு. ஆனந்த் ஏசியை அணைத்தான். சத்தம் இல்லை, ஆனால் அந்த குளிர்ச்சி மட்டும் அவனை சூழ்ந்தது. அவன் பின் கண்ணாடியை பார்த்தான். தூரத்தில் ஒரு மெல்லிய வெளிச்சம் தெரிந்தது. ஒரு காரின் ஹெட்லைட். கார் மெதுவாகச் செல்லும் ஒலி. காரின் ஹெட்லைட் திடீரென மிக அருகில் வந்து மறையும் ஒலி. ஆனந்த் முகம் மாறுகிறது. கீர்த்தி பின்னாடி ஒரு கார் வருது. கீர்த்தி பின் கண்ணாடியை பார்க்கிறாள். எங்க ஆனந்த்? எனக்கு எதுவும் தெரியலையே, இங்க வேற வளைவுகள் நிறைய இருக்கு. ஆனந்த் தன் காரின் வேகத்தை குறைத்தான். பின்னால் வரும் காரும் வேகத்தை குறைத்தது. ஆனால் கீர்த்திக்கு அது தெரியவில்லை. ஆனந்த் பயந்தான். மீண்டும் பின் கண்ணாடியை பார்த்தான். கார் இல்லை, மறைந்துவிட்டது. மர்மமான பதட்டமான இசை உயர்கிறது. ஒரு சில வினாடிகளுக்கு ஒருவித வூம் சத்தம். பின்னர் காரின் என்ஜின் சத்தம் மட்டுமே கேட்கிறது. ஆனந்த் மூச்சு வாங்குகிறது. கீர்த்தி, அது அது ஒரு கார் இல்ல. கீர்த்தி குழப்பத்துடன், என்ன ஆனந்த், நீ என்ன சொல்ற? ஆனந்த் காரை மேலும் வேகமாக ஓட்டினான். அப்போதுதான் அதை கண்டான். சாலையின் நடுவில், பனிக்கும் இருளுக்கும் இடையில்
ஒரு பழைய மாடல் கார் ஹெட்லைட் எரிந்தபடி நின்று கொண்டிருந்தது. கார் சுத்தமாக இருந்தது, ஆனால் அதில் யாரும் இல்லை. டிரைவர் சீட் காலியாக இருந்தது. காரின் சக்கரம் தரையில் உரசி நிற்கும் சத்தம். என்ஜின் சத்தம் குறைகிறது. ஒரு பயங்கரமான அமைதி. ஒரு பழைய காரின் ஹெட்லைட் வெளிச்சம் அருகில் தெரியும். ஆனந்த் குரல் நடுங்குகிறது. கீர்த்தி, பாரு அங்க. கீர்த்தி கண்கள் அகலவிரிய. ஓ கடவுளே, அங்க அங்க யாருமே இல்ல. அந்த கார் ஒரு சில வினாடிகள் அங்கேயே நின்றது. பின்னர் காரின் ஹெட்லைட் சட்டென அணைந்தது. இருளும் பனியும் அதை முழுமையாக விழுங்கின. அது இருந்ததற்கான எந்த அடையாளமும் இல்லை. ஒரு கனவு போல மறைந்துவிட்டது. ஆனந்த் மற்றும் கீர்த்தி அந்த திகிலூட்டும் மலைப்பாதையின் நடுவில் பயத்தில் உறைந்து போய் நின்றனர். அவர்கள் இதுவரை வெறும் கதைகளாக கேட்டது இப்போது தங்கள் கண் முன்னே நிஜமாக நடந்தேறியிருந்தது. பாகம் 2. துரத்தல் ஆரம்பம் மற்றும் ஆழ்ந்த திகில். மெல்லிய தொலைதூர காற்றின் இரைச்சல், அச்சுறுத்தும் அமைதி, விட்டு விட்டு கேட்கும் காரின் பழைய மெக்கானிக்கல் சத்தம். கண்ணுக்கு முன் மறைந்த அந்த கார் ஆனந்த் மற்றும் கீர்த்தியின் மனதை உலுக்கியது. ஒரு கனவு போல தோன்றினாலும் அதன் பாதிப்பு நிஜமாக இருந்தது. ஆனந்த் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு காரை மீண்டும் இயக்கினான். ஆனால் அந்த பயம் அவர்களை முழுமையாகச் சூழ்ந்தது. காரின் என்ஜின் மீண்டும் இயங்கும் சத்தம், கீர்த்தியின் படபடப்பான மூச்சு சத்தம். கீர்த்தி நடுங்கும் குரலில், அது அது என்ன ஆனந்த்? நிஜமாவே ஒரு டிரைவர் இல்லாத காரா? ஆனந்த் குரல் உறுதியாக இருக்க முயற்சிக்கிறான். தெரியல கீர்த்தி, நான் பார்த்தது நிஜம்தான். அது சும்மா ஒரு மாயத் தோற்றம் இல்ல. இது ஒரு அமானுஷ்யம். இதுதான் நாம் தேடி வந்தது. ஆனந்த் சவாலை ஏற்றுக்கொண்டான். இது வெறும் ஒரு பார்வை பிழை அல்ல. இது ஒரு திகிலூட்டும் நிஜம் என்பதை அவன் உணர்ந்தான். ஆனால் அந்த கார் ஏன் தோன்றியது? அது எங்கே சென்றது? இந்த கேள்விகள் அவனை அலைக்கழித்தன. அவர்கள் மேலும் முன்னேற மலைப்பாதை மேலும் அடர்த்தியானது. காற்றின் ஓசை ஒருவித புலம்பல் போல கேட்டது. கார் இருண்ட மலைப்பாதையில் செல்லும் சத்தம், மரங்கள் உரசும் சத்தம், ஒரு மெல்லிய உறைந்த காற்றின் ஓசை. கீர்த்தி, ஆனந்து, இந்த இருட்டுல போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பனி ரொம்ப அடர்த்தியா இருக்கு. ஆனந்த், கீர்த்தி, நம்ம இந்த பாதையில வந்திருக்கவே கூடாது. நான் மேப்ல பார்த்தேன். இந்த பாதை ஒரு பழைய கைவிடப்பட்ட கோவிலுக்கு போகுது. அட்வென்ச்சர்னா இதுதான். திடீரென காரின் ஹெட்லைட் வெளிச்சத்தில் அவர்களுக்கு முன்னால் ஒரு நிழல் தெரிந்தது. ஒரு கார், அதே கார், ஆனால் இம்முறை மிகத் தெளிவாக இருந்தது. அதன் இரும்பு பாகங்கள் துருப்பிடித்து சாளரங்கள் உடைந்திருந்தன. அதன் ஹெட்லைட்கள் மங்கலாக எரிந்தன. ஒட்டுநர் சீட் காலியாக இருந்தது. காரின் டயர் சத்தம் திடீரென அதிகமாகிறது. ஒரு பழைய காரின் டோர் கீச்சொலி. ஹெட்லைட் சத்தம் மிகத் தெளிவாக ஒலிக்கிறது. ஒருவித பயங்கரமான ஆனால் சத்தமற்ற காரின் இருப்பு. கீர்த்தி பயத்தில் அலறுகிறாள். ஆதித்யா, அதே கார், அது நிஜமாவே இங்க இருக்கு. ஆனந்த் அதிர்ச்சியில் உறைந்து போனான். அது எப்படி நமக்கு முன்னாடி வந்துச்சு? சத்தம் கூட கேட்கலையே. ஆனந்த் காரின் வேகத்தை அதிகரித்தான். பேய் கார் அதே வேகத்தில் சென்றது. ஆனந்த் வலது பக்கம் வளைந்தான். பேய் காரும் வலது பக்கம் வளைந்தது. இடது பக்கம் வளைந்தான். பேய் காரும் இடது பக்கம் வளைந்தது. அது அவர்களை விடவில்லை. அது அவர்களை துரத்தியது. அல்லது அவர்களை எதையோ நோக்கி வழிநடத்தியது. காரின் வேகமான டயர் சத்தம், ஒருவித பயங்கரமான சத்தம் இல்லாத துரத்தல். ஆனந்தின் படபடப்பான மூச்சு சத்தம். ஆனந்த் கோபத்துடன், இது என்னோட விளையாடுது. இதுக்கு இன்ஜின் சத்தம் கூட கேட்கலையே. எப்படி இது வேகமா போகுது? அவர்கள் சாதாரணமாக செல்லும் சாலையை விட்டுவிட்டு ஒரு பழைய கரடுமுரடான பாதைக்கு திரும்பினர். இது ஒரு பண்டைய கைவிடப்பட்ட கோவிலுக்கு செல்லும் பாதை. இந்த கோவில் அதன் பயங்கரமான கடந்த காலத்திற்கு பெயர் பெற்றது. காரின் சக்கரம் கரடுமுரடான பாதையில் செல்லும் சத்தம். பழைய கோவில் மணியோசை மெல்ல ஒலிக்கிறது. கீர்த்தி பயத்துடன், ஆனந்த், நாம எங்க போறோம்? இது கோவில் பாதையாச்சே. இந்த கோவில்ல நிறைய பேய் கதைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனந்த் உறுதியுடன்,
இந்த கார் நம்மள இங்க தான் கூட்டிட்டு வருது கீர்த்தி. இந்த கோவில்ல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. இந்த கார் இங்க ஏன் வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். கார் கோவிலின் நுழைவாயிலுக்கு வந்ததும் பேய் கார் திடீரென அவர்களின் முன்னால் வந்து நின்றது. அதன் ஹெட்லைட்கள் மிக துல்லியமாக எரிந்தன. டிரைவர் சீட் காலியாக இருந்தது. ஆனால் காரின் பின் சீட்டில் ஒரு மங்கலான பெண் உருவம் தெரிந்தது. அவள் அவர்களை பயங்கரமான ஒரு புன்னகையுடன் பார்த்தாள். கார் அவர்களை கோவிலுக்குள் செல்ல விடாமல் அவர்களின் பாதையை மறித்தது. அவர்கள் ஒரு கண்ணுக்கு தெரியாத பொறியின் பிடியில் சிக்கியிருந்தனர். கார் சக்கரம் தரையில் உரசி நிற்கும் சத்தம். காரின் ஹெட்லைட்கள் கண்களை கூசும் வெளிச்சத்துடன் ஒளிர்கின்றன. ஒரு மெல்லிய ஆனால் பயங்கரமான பெண் சிரிக்கிற ஒலி. ஆனந்த் பயத்தில் உறைந்து போய், ஓ கடவுளே, அதுல ஒருத்தங்க இருக்காங்க. அது ஓட்டுநர் இல்லாத கார் இல்ல. கீர்த்தி கதறுகிறாள். அது நம்மை உள்ள போக விடல. நாம இங்க மாட்டிக்கிட்டோம். இருண்ட மலைப்பாதையில் பேய்க்காரின் பிடியில் சிக்கிய ஆனந்த் மற்றும் கீர்த்தி ஒரு பண்டைய கோவிலின் வாயிலில் பயத்தில் நடுங்கினர். அந்த கார் அவர்களை வெறும் திகில் அனுபவத்திற்காக துரத்தவில்லை. அது அவர்களை எதையோ நோக்கி வழிநடத்தியது. ஒரு இருண்ட ரகசியத்தை நோக்கி, அந்த கோவிலின் புதைந்த ரகசியத்தை நோக்கி. பயங்கரமான உச்சக்கட்ட பதட்டமான இசை உயர்கிறது. ஒரு பெண்ணின் சிரிக்கிற சத்தம் அச்சுறுத்தும் விதமாக உயர்ந்து திடீரென நின்று விடுகிறது. பாகம் 3. கோவிலின் ரகசியமும் காரின் கடந்த காலமும். அடர்ந்த மர்மமான பண்டைய கோவிலின் ஒலி. மெல்லிய காற்று சத்தம். தூரத்தில் ஆந்தையின் கூவல். ஒருவித மனதை அச்சுறுத்தும் அமைதி. பேய்க்கார் கோவிலின் நுழைவாயிலில் மரித்து நின்றது. அவர்கள் தப்பிக்க வழியில்லை. ஆனந்த் தனது பயத்தை போக்கிக் கொண்டு அந்த காரிலிருந்து வெளிப்பட்ட பெண் உருவத்தை உற்று பார்த்தான். அதன் கண்களில் ஒருவித சோகமும் கோபமும் கலந்திருந்தன. காரின் சத்தம் மெல்ல அடங்குகிறது. ஆனந்த் காரின் கதவை திறக்கும் ஒலி. கார் கதவின் கீச்சொலி. ஆனந்த் மெதுவாக காரை விட்டு இறங்குகிறான். கீர்த்தி, பயப்படாத, இது நம்மள கொல்ல வரல, இது ஏதோ சொல்ல வருது. கீர்த்தி நடுங்கும் குரலில், என்ன சொல்ல வருது ஆனந்த்? உள்ளே போக சொல்ற மாதிரி இருக்கு. இந்த கோவில்ல நிறைய பேய் கதைகள் இருக்குன்னு சொல்வாங்க. பேய்க்கார் மெதுவாக கோவிலின் வளாகத்திற்குள் நகரத் தொடங்கியது. ஆனந்த் மற்றும் கீர்த்தி வேறு வழியில்லாமல் அதைத் தொடர்ந்தனர். கோவில் நூற்றாண்டுகளுக்கும் மேலாக கைவிடப்பட்டிருந்தது. சுற்றுச்சுவர்கள் உடைந்திருந்தன. கற்கள் சிதறிக் கிடந்தன. புதர்கள் அடர்ந்திருந்தன. காலடி சத்தம், கற்கள் மீது படும் ஒலி. தூரத்தில் மெல்லிய காற்று வீசும் சத்தம். ஒரு பறவை சட்டென பறக்கும் சத்தம். ஆனந்த் ஒரு கல்வெட்டை பார்த்தபடி, கீர்த்தி, இங்க பாரு, இதுல ஏதோ எழுதியிருக்கு. பழைய தமிழ் எழுத்துக்கள். அவர்கள் பல கல்வெட்டுகளையும் சிற்பங்களையும் ஆராய்ந்தனர். அப்போதுதான் ஒரு சிறிய மறைக்கப்பட்ட அறையை கண்டனர். உள்ளே நுழைந்ததும் ஒருவித உறைந்த குளிர்ச்சி அவர்களைச் சூழ்ந்தது. அறையின் நடுவில் ஒரு உடைந்த சிலை இருந்தது. சிலையின் அடியில் ஒரு சிறிய துருப்பிடித்த இரும்பு பெட்டி. சுற்றுப்புற ஒலி. இரும்பு பெட்டி தரையில் இழுபடும் சத்தம். இரும்பு பெட்டி திறக்கும் ஒலி. ஒருவித பழைய பூசண பிடிச்ச வாசனை. கீர்த்தி பயத்துடன், ஆனந்த், என்னது இது? ரொம்ப இருட்டாயிருக்கு. ஆனந்த் பெட்டியை திறக்கிறான். இதோ. அவன் குரல் தடுமாறுகிறது. இங்க பாரு. கீர்த்தி. பெட்டிக்குள் ஒரு பழைய மங்கலான புகைப்படம் மற்றும் சில காய்ந்த மலர்கள் இருந்தன. புகைப்படத்தில் ஒரு அழகான பெண் சற்று மங்கலான முகத்துடன் ஒரு பழைய காரின் அருகில் நின்று கொண்டிருந்தாள். அந்த கார் அவர்கள் கண்ட அதே பேய்க்கார். புகைப்படத்தின் பின்னால் ஒரு பெயர் எழுதப்பட்டிருந்தது, காவேரி. ஒரு பழைய புகைப்படம் கையாளப்படும் சத்தம். காற்றின் ஒரு புலம்பல் போன்ற சத்தம். ஆனந்த் புகைப்படத்தை உற்று பார்க்கிறான். இது இந்த கார், காவேரி. அப்போ அந்த கார்ல இருந்த ஆவி இவங்கதான். அவர்கள் மேலும் ஆராய பெட்டிக்குள் ஒரு பழைய கிழிந்த கடிதம் கிடைத்தது. கடிதம் காவேரி என்பவள் இந்த கோவிலின் அருகிலுள்ள கிராமத்தைச் சேர்ந்த ஒரு பணக்கார பெண்ணுக்கு எழுதப்பட்டது. கடிதத்தில் காவேரிக்கு ஒரு இராணுவ வீரனுடன் ரகசிய காதல் இருந்ததாகவும் அவர்கள் ஓடிப்போக திட்டமிட்டதாகவும், ஆனால்
அவளுடைய குடும்பம் இதை அறிந்ததும் அவளை கொல்ல சதி செய்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஒரு பழைய கடிதம் புரட்டப்படும் சத்தம். ஒரு மெல்லிய ஆனால் வேதனையான பெண் குரலின் முணுமுணுப்பு. கீர்த்தி கடிதத்தை படித்தபடி அதிர்ச்சியுடன், ஆனந்த், இங்க பாரு, நான் காதலுடன் ஓடிப்போகிறேன். இந்த காரில் நாங்கள் இருவரும். ஆனா இந்த கடிதம் முடிக்கப்படல. அப்போதுதான் ஒரு பெரும் திருப்பம் நிகழ்ந்தது. காவேரி மற்றும் அவளது காதலன் இந்த கோவிலுக்கு அருகில் தப்பித்துப் போகும் வழியில் காவேரியின் குடும்பத்தால் தடுக்கப்பட்டு அந்த காரிலேயே உயிருடன் வைத்து எரிக்கப்பட்டிருந்தனர். அந்த கார் அவர்களின் காதலின் சாட்சியாக மட்டுமல்லாமல் அவர்கள் மரணத்தின் சாட்சியாகவும் இருந்தது. அந்த காரை ஓட்டியது காவேரி அல்ல, அவளது காதலன். காவேரி காருக்குள் இருந்து கொண்டே இறந்து போனாள். அவள் ஆவி அந்த காரினுள் சிக்கியிருந்தது. நியாயம் கேட்டு அலைய ஆரம்பித்தது. பயங்கரமான உச்சக்கட்ட திகில் இசை, கார் வெடிக்கும் சத்தம், ஒரு பெண்ணின் அலறல் சத்தம். பின்னர் அது காரின் சத்தத்துடன் கலந்து திடீரென நின்றுவிடுகிறது. ஆனந்த் அதிர்ச்சியில் உறைந்து போய், ஓ கடவுளே, கார் சும்மா டிரைவர் இல்லாத கார் இல்ல, அவங்க 2 பேரையும் காரோடவே எரிச்சிருக்காங்க. கீர்த்தி பயத்தில் நடுங்குகிறாள். காவேரியோட ஆவி அந்த காரோட சேர்ந்து பழிவாங்க காத்துட்டு இருக்கு. இப்போது பேய்காரின் மர்மம் வெளிப்பட்டது. அது வெறும் ஒரு நிழல் அல்ல, காதலும் துரோகமும் பயங்கரமான மரணமும் கலந்த ஒரு நிழல். காவேரியின் ஆவி அந்த காரினுள் சிக்கி தன்னை கொன்றவர்களையும் அநீதி இழைத்தவர்களையும் தேடி அலைந்தது. அவர்கள் அந்த காரின் உதவியுடன் காவேரியின் கதையை வெளிக்கொணர வேண்டும். ஆனால் அவர்கள் யார்? அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? இந்த கேள்விகள் அவர்களை மேலும் ஆழமாக இந்த மர்மத்தில் இழுத்துச் சென்றன. பயங்கரமான கோபமான இசை உச்சத்தை அடைகிறது. காரின் இன்ஜின் சத்தம் உறைந்தபடி பின்னர் ஒரு கொடூரமான மணியோசையுடன் நின்றுவிடுகிறது. பாகம் 4. உண்மைக்கான துரத்தல் மற்றும் கொடூரமான வேட்டையாடுபவர். பின்னணி இசை. தீவிரமான, மர்மமான, ஆனால் சற்று துரிதமான இசை. பின்னணியில் காற்றின் இரைச்சல். ஒரு பழைய காரின் சத்தம் மெதுவாக ஒலிக்கிறது. காவேரி மற்றும் அவளது காதலனின் கொடூரமான மரணம், அந்த காரினுள்ளேயே அவர்கள் எரிந்தெறிந்த உண்மை, ஆனந்த் மற்றும் கீர்த்தியை உலுக்கியது. பேய்க்கார் காவேரியின் துயரமான ஆவியின் வெளிப்பாடு என்பதை அவர்கள் உணர்ந்தனர். அது வெறும் பயமுறுத்துவதற்காக அல்ல, அது நியாயம் கோரியது, தன் கதையை சொல்லத் துடித்தது. பழைய ஆவணங்கள் நகரும் சத்தம், ஒரு மெல்லிய உறுதியான காலடி சத்தம். ஆனந்த் கடிதத்தை பிடித்தபடி, கீர்த்தி, காவேரிக்கு அநீதி இழைச்சவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும். இந்த கார் நம்மள அவங்க கிட்டதான் கூட்டிட்டு போகுது. கீர்த்தி யோசனையுடன், அந்த குடும்பத்தை பத்தி விசாரிப்போம் ஆனந்த். அவங்க இப்போ எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அவர்கள் காவேரி பற்றி கிராம மக்களிடம் விசாரிக்கச் சென்றார்கள். காவேரியின் குடும்ப வரலாற்றையும் அவளது காதலனின் பின்னணியையும் ஆராய்ந்தனர். கடிதங்களில் காவேரி தன் காதலனை சந்திக்கச் சென்ற பாதை பற்றிய குறிப்புகள் இருந்தன. சுற்றுப்புற ஒலி, பழைய ஃபைல்கள் புரளும் சத்தம், ஒரு மேப் சுருளும் ஒலி. கிராமத்தின் தலைவர் ஒரு பழைய கிராமத்து மேப்பில் விரலை வைத்து, காவேரி குடும்பம் இந்த பகுதியில ரொம்பவே செல்வாக்கு மிக்கவங்க. அவங்க குடும்பத்தோட பேரு வேல்ஸ். அவங்கதான் இந்த கோவில்ல ஒரு பெரிய சிலைய கட்டுனாங்க. வேல்ஸ் குடும்பத்தின் வரலாறு ரகசியங்களால் நிரம்பியிருந்தது. காவேரியின் சகோதரன் ராஜன் இப்போது அந்த பகுதியில் ஒரு பெரிய விவசாய பண்ணையை நடத்தி வருவதாக தெரிய வந்தது. ராஜன் காவேரியின் மரணத்திற்கு பிறகு திடீரென பெரிய செல்வந்தனாக மாறியிருந்தான். சுற்றுப்புற ஒலி, ஒரு தொலைபேசி ஒலி, ஒரு குரல் நடுங்கும் சத்தம். ஆனந்த் குரல் தாழ்ந்து, ராஜன், அவன்தான் காவேரியை கொன்னானா? அவர்கள் ராஜனை சந்திக்க முடிவு செய்தனர். ராஜனின் பண்ணை கொடைக்கானல் மலைப்பாதையின் ஒரு தொலைதூர பகுதியில் அடர்ந்த வனங்களுக்கு மத்தியில் அமைந்திருந்தது. அங்கு செல்வது கடினமான சவால். காரின் சக்கரம் கரடுமுரடான சேரும் சகதியுமான பாதையில் செல்லும் சத்தம், மரங்கள் அடர்ந்து நிற்கும் சத்தம். கீர்த்தி பயத்துடன், ஆனந்த்,
இந்த பாதை ரொம்ப இருட்டா இருக்கு. ராஜன் வீடு ஏன் இவ்வளவு தூரம் இருக்கு? ஆனந்த், அவன் தனியா வாழ விரும்புறான் கீர்த்தி, ரகசியங்களை மறைக்கிறதுக்கு. அப்போதுதான் பேய்க்கார் மீண்டும் தோன்றியது. இம்முறை அது அவர்களை ராஜனின் பண்ணையை நோக்கி வழிநடத்தியது போல இருந்தது. கார் மெல்ல முன்னால் சென்றது. அவர்களை பின்தொடரச் சொன்னது. சுற்றுப்புற ஒலி, பேய்க்காரின் ஹெட்லைட் திடீரென ஒளிரும் சத்தம், ஒரு மெல்லிய ஆனால் பயங்கரமான காரின் இன்ஜின் சத்தம். கீர்த்தி பயத்தில் நடுங்குகிறாள். ஆனந்த், கார் நம்மள வழி நடத்துது. அது ராஜன் வீட்டுக்கு தான் போகுது. அவர்கள் ராஜனின் பண்ணையை அடைந்தனர். பண்ணை முழுவதும் ஒருவித அமைதி நிலவியது. வீட்டின் கதவு திறந்திருந்தது. ஆனந்த் மற்றும் கீர்த்தி உள்ளே நுழைந்தனர். அங்கே ஒரு பெரிய அலங்காரப் பொருள்களால் நிரம்பிய அறையில் ராஜன் அமர்ந்திருந்தான். அவனது கண்களில் ஒருவித படபடப்பு தெரிந்தது. ஒரு பழைய வீட்டின் கதவு திறக்கும் சத்தம், படபடப்பான காலடிச் சத்தம், ஒரு மனிதனின் இருமல் சத்தம். ராஜன் குரல் நடுங்குகிறது. நீங்க ஏன் இங்க வந்தீங்க? இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? ஆனந்த் உறுதியுடன், நாங்க காவேரி பத்தி தெரிஞ்சுக்க வந்தோம். அவளுக்கு என்ன ஆச்சுன்னு. ராஜன் சட்டென கோபத்துடன், காவேரி செத்துட்டா, அது ஒரு ஆக்சிடென்ட், அதை பத்தி பேசாதீங்க. ராஜனின் கோபம் அதிகரிக்க அறை முழுவதும் ஒருவித குளிர் பரவியது. ராஜன் பேச பேச அவனது நிழல் சுவரில் ஒரு பெரிய பயங்கரமான உருவமாக தோன்றியது. அப்போதுதான் பெரும் திருப்பம் நிகழ்ந்தது. காவேரியின் காதலனை கொன்றது ராஜன். அவன் காவேரியை கொல்லவில்லை. ராஜன் காவேரியின் காதலனை மட்டுமே காரில் வைத்து எரித்திருக்கிறான். காவேரி அந்த காரிலிருந்து தப்பித்து ராஜனிடம் நியாயம் கேட்க வந்தாள். ராஜன் அவளை கொல்ல அந்த காரின் அருகே தள்ளிவிட்டு கார் வெடிக்கும்போது இறந்து போனாள். காவேரிக்கு நடந்தது ஒரு விபத்து அல்ல, அது ஒரு கொடூரமான கொலை. ஒரு கார் வெடிக்கும் சத்தம், ஒரு பெண்ணின் அலறல் சத்தம், பின்னர் அது ராஜனின் கோபமான குரலுடன் கலக்கிறது. கீர்த்தி அதிர்ச்சியில் உறைந்து போய், அப்போ கார்ல எரிஞ்சது அவ காதலன் மட்டும்தான். காவேரி, ராஜன் அவளை கொன்னான். ஆனந்த் கோபத்துடன், நீதான் கொன்னியா ராஜன்? நீதான் உன் தங்கச்சிய கொன்னியா? ராஜன் பதில் சொல்லவில்லை. அவன் கண்களில் பயம் மின்னியது. காவேரியின் ஆவி தன் மரணத்திற்கான உண்மையை வெளிப்படுத்த ராஜனை துரத்தியது. ஆனந்த் மற்றும் கீர்த்தி இப்போது உண்மையான கொலையாளியை அறிந்தனர். ஆனால் இந்த பயங்கரமான உண்மையை எப்படி வெளிப்படுத்துவது? ராஜன் இந்த ரகசியத்தை வெளிவிட சம்மதிப்பானா? அல்லது அவர்களை மேலும் ஒரு பொறியில் சிக்க வைப்பானா? அந்த கார் இப்போது எதற்காக அவர்களை வழிநடத்தியது? அது வெறும் நியாயம் கோருவதற்கா அல்லது ராஜனை பழிவாங்குவதற்கா? கேள்விகள் அவர்களை மேலும் அச்சுறுத்தின. பாகம் 5, இறுதி பயணம் மற்றும் நீடித்த அச்சம். பின்னணியில் ராஜனின் படபடப்பான மூச்சு சத்தம். ராஜன் தான் காவேரியின் மரணத்திற்கு காரணமானவன் என்ற உண்மை ஆனந்த் மற்றும் கீர்த்தியை உலுக்கியது. காவேரியின் ஆவி ராஜனின் முன்னால் முழுமையாக வெளிப்படத் தொடங்கியது. அது வெறும் பழிவாங்கும் சக்தியாக மட்டுமல்ல, அநீதி இழைக்கப்பட்ட ஒரு சகோதரியின் ஆவியாக தன் சகோதரனின் துரோகத்திற்கு நியாயம் கோரியது. பொருட்கள் அதிர்ந்து விழும் சத்தம், ஒரு பயங்கரமான கோபமான பெண் குரலின் அலறல். காவேரி ஆவி பயங்கரமான கோபத்துடன் ராஜனை நோக்கி, நீதான் என் காதலன கொன்ன, நீதான் என்ன கொன்ன? ராஜன் கதறுகிறான். இல்லை, நான் இல்ல, அது ஆக்சிடென்ட், நான் இல்ல. ஆனந்த், கீர்த்தி இருவரும் போலீஸை அழைக்க முயன்றனர். ஆனால் ராஜன் அதை தடுத்தான். அவன் தனது பயங்கரமான ரகசியத்தை மறைக்க எந்த எல்லைக்கும் சென்றான். ராஜனின் பண்ணையின் மின்சாரம் முழுமையாக துண்டிக்கப்பட்டது. கதவுகள் தானாகவே பூட்டிக்கொண்டன. காவேரியின் ஆவி ராஜனை பழிவாங்கத் துடித்தது. மின்சாரம் துண்டிக்கும் சத்தம், கிளங் என கதவுகள் பூட்டிக்கொள்ளும் ஒலி, ஒரு பயங்கரமான காற்றடிக்கும் சத்தம். ஆனந்த் கீர்த்தியை இழுத்தபடி, கீர்த்தி, இங்கே நிக்க முடியாது, நாம உண்மையை வெளிப்படுத்தணும். கீர்த்தி குரல் நடுங்குகிறது. ஆனந்த், ராஜனை ஆவி கொல்ல முயற்சிக்குது. காவேரியின் ஆவி ராஜனை அறையின் ஒரு மூலையில் தள்ளி அவனை தாக்கத் தொடங்கியது. ராஜன் அலறினான். அந்த அறைக்குள் ஒரு பெரும் சக்தி மோதல் ஏற்பட்டது. காவேரியின் ஆவி ராஜனை பழிவாங்கியது. சுற்றுப்புற ஒலி,
ஆவியின் சத்தம், ராஜனின் தொடர்ச்சியான அலறல், ஒரு இரும்பு பெட்டி தரையில் இழுபடும் சத்தம். ஆனந்த் ஒரு ஃபைலை தேடுகிறான். கீர்த்தி, அந்த ஃபைல். ராஜன் எப்படி இந்த நிலத்தை வாங்கினான் இருக்கிற ஃபைல். அதான் உண்மையை வெளிப்படுத்தும். ராஜன் நிலத்தின் மீது இருந்த ஆசையால் தான் தன் தங்கச்சி காவேரியை கொன்றான். அவன் தன் காதலனுடன் ஓடிப்போகும் வழியில் அந்த கார் வெடித்தபோது காவேரி காரிலிருந்து தப்பித்து வெளியே ஓடி வந்தாள். அப்போது ராஜன் அவளை பிடித்து அதே காரின் அருகே தள்ளிவிட்டு வெடிப்பினால் ஏற்பட்ட குழப்பத்தில் அவளை கொன்று அது ஒரு விபத்து என்று மூடிமறைத்தான். இந்த உண்மையை வெளிப்படுத்திய ஃபைல் ஒன்றை ராஜன் ரகசியமாக தனது அலுவலக மேசையில் வைத்திருந்தான். பேப்பர்கள் கிழிக்கும் சத்தம், ஒரு பயங்கரமான பெண் குரலின் சீற்றம். காவேரி, ஆவி, கோபத்துடன், என் நீதி, என் காதலன், நீதான் என் மரணத்துக்கு காரணம். ராஜன் பயத்தில் உறைந்து போய் காவேரியின் ஆவியால் இழுக்கப்பட்டான். அப்போது ஆனந்த் ராஜனின் மேசையில் இருந்த ரகசிய ஃபைலை கண்டுபிடித்தான். அதில் காவேரியின் மரணத்திற்கு பிந்தைய சொத்து பரிமாற்றங்கள், ராஜனின் வங்கி கணக்குகளுக்குச் சென்ற பெரும் பணம் பற்றிய ஆதாரங்கள் இருந்தன. அந்த கார் காவேரியின் காதலனை புதைத்த ரகசிய இடத்திற்கும் காவேரியின் உடலை வீசிய பழைய கிணற்றிற்கும் ஆனந்த் மற்றும் கீர்த்தியை அழைத்துச் சென்றது. பழைய ஃபைல் திறக்கும் சத்தம், காற்றின் ஒரு புலம்பல் போன்ற சத்தம், ஒரு கிணற்றின் ஆழ்ந்த ஒலி. கீர்த்தி குரல் நடுங்குகிறது. ஆனந்த், இந்த கிணறு, காவேரியோட உடலை இங்கதான் வீசி இருக்கான். போலீஸ் சைரன்கள் பண்ணையை நோக்கி வருவதற்கான சத்தம் கேட்டது. கிராமத் தலைவர் சரியான நேரத்தில் தகவலை கொடுத்திருந்தார். ராஜன் காவேரியின் ஆவியின் பிடியில் சிக்கி மயங்கி விழுந்தான். சுற்றுப்புற ஒலி, தூரத்தில் போலீஸ் சைரன் ஒலி, ராஜன் மயங்கி விழும் சத்தம், ஒரு மெல்லிய ஆனால் நிம்மதியான பெருமூச்சு. போலீஸ் அதிகாரி கண்டிப்பான குரலில், என்ன நடந்தது இங்கே? ராஜன், நீங்கள் கைது செய்யப்படுகிறீர்கள். ராஜன் கைது செய்யப்பட்டான். காவேரி மற்றும் அவளது காதலனின் உடல்கள் மீட்கப்பட்டு உரிய மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டன. பேய்க்கார் அந்த இருண்ட மலைப்பாதையிலிருந்து நிரந்தரமாக மறைந்துவிட்டது. அதன் சத்தம் இனி ஒருபோதும் கேட்கவில்லை. ஆனந்தும் கீர்த்தியும் அந்த மலைப்பாதையை விட்டு வெளியேறினர். அவர்கள் ஒரு பெரும் அநீதியை வெளிப்படுத்தியிருந்தனர். அநீதி இழைக்கப்பட்ட காவேரி மற்றும் அவளது காதலனின் ஆன்மாக்களுக்கு நிம்மதியை பெற்றுத் தந்தனர். கொடைக்கானல் மலைப்பாதை இப்போது மீண்டும் அமைதியானது. ஆனால் அந்த இருண்ட ரகசியமும், டிரைவர் இல்லாத பேய்க்காரின் கதையும் அந்த மலைப்பாதையின் ஒவ்வொரு வளைவிலும் இன்றும் எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றன. சில ரகசியங்கள் காலம் கடந்து வெளிப்படும். சில அநீதிகள் ஆவியாக மாறி நியாயம் கேட்கும். ஆனால் சில பாதைகள், அவை எப்போதும் ரகசியங்களை புதைத்தபடியே இருக்கும்.